Hi friends, welcome to my exam 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநெல்வேலி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க திருநெல்வேலி கோர்ட்டில், அது வேறு இது வேறு. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணவங்களும் இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற தகவல் எல்லாத்தையும் நம்ம பின்னால் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸை பற்றி 2 வார்த்தை சொல்லிக்கிறேன். இப்போ ஹெவி வெப்சைட் ப்ராப்ளத்தில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஏப்ரல் 13 அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா ஸோ அதே இதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண 3 மணிக்கே ட்ரை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். எப்படியாவது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. கடையில் போய்னா கடையினா நம்பாதீங்க, கடையிலலாம் போய் பண்ண முடியாது இந்த சமயத்தில். அதனால் உங்கள் ஃபோனில் நீங்களே பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்களே உங்கள் ஃபோன்லேயே அதை அப்ளை பண்ணிக்கலாம். எல்லோரும் ரெடியாக இருங்க. நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக 3 மணிக்கு அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படியாவது பண்ணி முடிச்சிருங்க. எவ்வளோ டைம் ஒர்க் ஆகுன்னு சொல்ல முடியாது. நேற்றும் இதே மாதிரி தான் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க, 4 மணிக்கெல்லாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பிஸின்னு வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் ஃபீஸ் கட்டி தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஃபீஸ் இருக்கிற கேட்டகரி இந்த நெருக்கடியாக இருக்கிற சமயத்தில் ஃபீஸ் கட்டாதீங்க. ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் கட்டிட்டு, அதாவது ஒரு ஏர்லி மார்னிங் போல் நீங்கள் கட்ட முடிஞ்சுன்னா அப்போ நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் கட்டினீங்கன்னா சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வருது. ஃபீஸ் இல்லாத கேட்டகரி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏப்ரல் 18, அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் 21 டைம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி நீங்கள் 3 மணிக்கு ஒரு வேளை உங்களால் பண்ண முடியலனாலும் ஒன்றும் கவலை வேண்டாம். ஸோ மறுபடியும் ஏதாவது டைம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க டெய்லி. நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த வெப்சைட்டில் இருக்காமல் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒர்க்காக சும்மா அந்த வெப்சைட்டு அந்த ஒர்க் ஆகுதா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஆகுதா, அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இனிமேல் நம்ம திருநெல்வேலி கோர்ட்டுக்குள்ளே போயிடலாம். இதுக்கு இந்த போஸ்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். எந்த மாவட்டத்தை சேர்ந்த யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் அனுப்ப போகிறீங்க. கடைசி தேதி ஏப்ரல் 30, 2019. 10 அலுவலக உதவியாளர், 15 இரவு காவலர் மசால்ஜி போஸ்ட் உட்பட 25 காலி பணியிடங்கள் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த போஸ்ட் யாருக்குன்னா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இன சுழற்சி முறையை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுவும் தனியாக மென்ஷன் பண்ணுற மாதிரினா ஒன்றும் இல்லை. இந்த இன சுழற்சினா எப்படி பார்க்குறது இதில் தேவையில்லை. பட் எப்படி பார்க்குறது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முன்னுரிமைன்னு என்ன, முன்னுரிமை அற்றவர்னா என்ன, அதை பற்றி. ஸோ முன்னுரிமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது விதவை, கலப்பு திருமணம், மாற்றுத்திறனால இந்த மாதிரி இருப்பாங்க, அது முன்னுரிமை. முன்னுரிமை அற்றவர்னா உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது, வெறும் கல்வி தகுதி மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அது முன்னுரிமை அற்றவர். ஓகே, இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு மற்றும் இரவு காவலர் மசாலஜி எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் ஒரு அது போஸ்ட் பொது போட்டி முன்னுரிமை அற்றவன் இருக்கிறதுனால ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் போஸ்ட் யார் கொடுத்துருவாங்க, அந்த 10 அலுவலக உதவியாளரில் ஃபஸ்ட் போஸ்ட் எம்பிசி டிஎன்சி பிரிவை சேர்ந்த ஒரு முன்னுரிமை அற்ற ஒரு பெண்ணுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. அடுத்த போஸ்ட்டு பிசி பிரிவை சேர்ந்த பிசி முஸ்லீமை தவிர பிசி பிரிவை சேர்ந்த ஒரு முன்னுரிமை அற்றவருக்கு இந்த வேலை கொடுக்குறாங்க. அது ஆணோ பெண்ணோ. ஓகே, அடுத்து பொது போட்டி முன்னுரிமை அற்றவர், அதாவது எந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஏதோ ஒரு முன்னுரிமை அற்றவருக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லா போஸ்ட்டுக்கும் சொல்ல முடியாது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட்னா அந்த இன சுழற்சி வீடியோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் இரவு காவலர் மசாலஜிக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டே பொது போட்டி முன்னுரிமை அற்றவன் கொடுத்துருக்காங்க. சில கோர்ட் வேலைக்கு அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் இதில் அப்படி எதுவும் மென்ஷன் பண்ண சொல்ல, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சம்பளம் பொறுத்த வரைக்கும் 15,700 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளருக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும். இரவு காவலர் மசாலஜிக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதா போதும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/1/2019 கணக்குப்படி ஜென்ரலுக்கு 18-30, பிசிஎம்பிசி டிஎன்சி 18-32, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ 18-35 அந்த வயசுக்குள்ளே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பின்னாலேயே படம் போட்டு காட்டுவோம், நீங்கள் பின்னால் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் தேவையான சான்றுகள் எல்லாமே எல்லா ஜெராக்ஸ்லையுமே உங்களோட கையெழுத்து, உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேஷன், அதாவது உங்களோட கையெழுத்தை சும்மா போட்டு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நீங்கள் 2 விதமான போஸ்ட் இருக்குது. ஸோ அந்த 2 விதமான போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தனித்தனியாக நீங்கள் தனித்தனி கவரில் வச்சு அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அனுப்புகிற தபால் உரையில் அந்த விண்ணப்பிக்கும் பதவியின் பேர், அது அலுவலக உதவியாளராக என்ன இரவு காவலர் மசாலஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பின்னால் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எல்லா தகவலுமே உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் தான் ecourt.gov.in/tn திருநெல்வேலி இந்த வெப்சைட்டில் தான் பார்க்க முடியும். ஸோ இது எல்லா கோர்ட்டுக்கும் இதே மெத்தட் தான். அந்த ஊர் தான் மாறும். அதனால் எப்படி பார்க்குறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இன்றைக்கி அப்ளை பண்ணி இன்னும் 1 மாதமோ 2 மாதத்துலேயே நான் ரிசல்ட்டுக்கு எதிர்பார்க்கக்கூடாது. நிறைய பேர் இப்போ அப்ளை பண்ணிட்டு காத்துட்ருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷம் அந்த டைமுக்குள்ளே தான் ஏதாட்டு இப்போ இவங்க பண்ணுவாங்க. எல்லா கோர்ட்டுமே ரொம்ப சீக்கிரமாக பண்ண மாட்டாங்க. ஓகே, மற்ற கோர்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்குன்னு வரலையே அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஒன்று டைம் ஆகும். ஸோ நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர், தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், திருநெல்வேலி 627 002 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புனா போதும். கடைசி தேதி ஏப்ரல் 30,
2019 நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு அதுவும் தெரில. போஸ்ட் ஆஃபீஸில் போய் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவனே பண்ணிடுவாங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் ஆர் இன்டர்வியூ இருக்கும். ஃபீஸ் கிடையாது இதுக்கு. இனிமேல் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதில் இந்த அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, அதில் சைன் போட்டுக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் போட்டு அலுவலக உதவியாளராக என்ன இரவு காவலர் மசால்ஜா அது என்ன போஸ்ட்டு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை பேர் எழுதிப்போங்க. ஸோ நீங்கள் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தனித்தனி கவரில் நீங்கள் அனுப்பிக்கணும். அடுத்து உங்களோட பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து தந்தை இல்லைனா கணவர் பெயர், பிறந்த தேதி, அடுத்து கல்வி தகுதி மேக்ஸிமம் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து இனப்பிரிவு உங்களோட என்ன கம்யூனிட்டி, அடுத்து என்ன ஜாதி, இப்போ பிசி நாடார்னா பிசி நாடார்னு போட்டுக்கோங்க. அடுத்து தேசிய இனம் மதம், ஸோ இந்தியன், நீங்கள் உங்கள் என்ன மதமோ அதை போட்டுக்கோங்க. பிறப்பிடம் நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்க, திருமணமானவரா, நிரந்தர முகவரி எழுதிக்கோங்க. அடுத்து முன் அனுபவம் ஏதாட்டு இருந்துச்சுன்னா அதுவும் எழுதிக்கோங்க. இல்லைனா ஒரு டேஸு இல்லைனா இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, சும்மா விட வேண்டாம். அடுத்து முன்னுரிமை கோருகிறீரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன முன்னுரிமை அப்படின்னா ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவ படை, கலப்பு திருமணம், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதுவும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கோரலாம். அப்படி இல்லைனா இல்லைன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது நீங்கள் தமிழ் வழி கற்றவரா, அதாவது அந்த குவாலிஃபிகேஷன் இப்போ 8th குவாலிஃபிகேஷன் ஜாப்னா இருக்குல்ல, அதுக்குன்னா தமிழ் வழியில் நீங்கள் கற்றவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ நீங்கள் ஆமாம் இல்லையான்னு போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து எம்ப்ளாய்மெண்ட்டு அலுவலகத்தில் வந்து நீங்கள் பதிவு பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பரை போட்டுக்கோங்க, இல்லைனா ஒன்றும் தேவையில்லை. அடுத்து உங்களோட கேஸ் எது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதனால தேவையில்லை. ஸோ அடுத்து இணைக்கப்பட்ட சான்றிதழ் விவரம், நீங்கள் என்னென்ன ஜெராக்ஸ்லாம் வைக்கிறீங்களோ ஒவ்வொன்றும் பேரை இதில் எழுதணும். இதில் 6 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 7, 8 வச்சுருந்தீங்களோட இந்த சைடில் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இந்த மார்க் ஷீட்டு, இந்த சான்று, ஆதார் கார்டு, இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன வைக்கிறீங்க அதோட பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கடைசியில் உங்களோட கையெழுத்தை போட்டுக்கோங்க. இப்போ அப்ளிகேஷனாக ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான சான்றிதழ் என்னென்னு பார்ப்போம். கல்வி சான்று, உங்கள் மார்க் ஷீட்டு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, டிசி எல்லாமே. அடுத்து சாதி சான்று, அடுத்து அனுபவம் ஏதாட்டு இருந்துச்சுன்னா அந்த அனுபவ சான்று, அடுத்து ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து வயது குறிப்பிடப்பட்ட டேட் ஆஃப் பர்த் இருக்கிற ஏதாவது ஒரு சான்று, டிசியோ அதில் ஏதோ ஒரு வயது குறிப்பிடப்பட்ட சான்று வச்சுக்கோங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டை வச்சுக்கோங்க. அடுத்து முன்னுரிமை கோரினீங்க அப்படின்னா முன்னுரிமை சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. மற்றும் பிற சான்றுகள் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க. எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் தான் வைக்கணும். எல்லா ஜெராக்ஸ்லையுமே உங்களோட கையெழுத்தை கீழே போட்டுக்கோங்க மறக்காமல். இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு. தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்தாச்சு. எல்லா ஜெராக்ஸ்லையுமே கையெழுத்து போட்டாச்சு. ஓகே, இனிமேல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் கவர் சைஸில் ஒரு கவர் வாங்கிக்கோங்க. வேலை வந்து விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் போட்டு என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதோட பேர், அடுத்து 2 அட்ரஸ் போட்டு இந்த கோர்ட் அட்ரஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் சொன்னோம்ல, ஸோ அந்த 2 அட்ரஸ் எழுதிக்கோங்க. அடுத்து உங்களோட அட்ரஸை கீழே எழுதிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிக்கோங்க. 30/4/2019 லாஸ்ட் டேட், அதுக்குள்ளே அவங்களுக்கு போயிடணும். ஸோ அப்போனா நீங்கள் வந்து ஒரு 25, 26 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு தனியாக என்வெலப் அந்த மாதிரி அனுப்ப வேண்டிய தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.